அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, எந்த ஒரு மனிதரும் அல்லாஹுடைய ஆற்றலை பெற முடியாது என்ற அடிப்படையில் பல செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இறைவனுக்கு மிக நெருக்கமான தேர்வு செய்யப்பட்ட நபிமார்கள் அவர்கள் எவ்வளவுதான் தியாகம் செய்தவர்களாக இருந்தாலும், அல்லாஹுடைய அன்புக்குரியவர்களாக இருந்தாலும், இறைவனுடைய அந்தஸ்தை அவங்க அடைய முடியலை. இறைவன் செய்யக்கூடிய காரியத்தை அவங்க செய்ய முடியலை. அவங்க நினச்ச பல காரியங்களை அல்லாஹ் நிறைவேற்றாமல் இருந்திருக்கிறான் என்ற விவரங்களை எல்லாம் மூசா நபியுடைய வரலாறை வைத்து நம்ம சென்ற வாரத்தில் பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் பார்த்தோம். அந்த வகையில் இப்ராஹிம் நபியுடைய வரலாறை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எடுத்து காட்டுகிறான். நபிமார்களில் இப்ராஹிம் நபி அவர்கள் அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் யாரையும் சிலாகித்து சொன்னது இல்லை. குர்ஆன் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் நபி அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரையுமே நண்பர் என்று அல்லாஹ் சொல்லமா, எல்லோரும் அடிமை தான். ஆனால் இப்ராஹிம் நபியை சொல்லும் பொழுது இத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, இப்ராஹீமை அல்லாஹ் தனது தோழனாக ஆக்கி கொண்டான், கூட்டாளியாக ஆக்கி கொண்டான் என்று எல்லாரையும் அடிமை என்று சொல்லக்கூடிய இறைவன் இப்ராஹிம் நபியை மாத்திரம் என்னுடைய உற்ற தோழர் நண்பர் என்று அல்லாஹ் சொல்கிற அளவுக்கு அவருக்கு உயர்ந்த ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டியிருந்தால் கூட அதனுடைய பேரும் புகழும் நன்மை இவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காபா சிதிலமடைந்திருக்கிற இடத்தை இவருக்கு காட்டி கொடுத்து, நீனும் உன்னுடைய மகனும் சேர்ந்து அந்த காபத்துல்லாவை கட்டுங்க அப்படின்னு நல்லா சொன்னதாக திருக்குறானில் சொல்லி காட்டுறான். அதாவது 2வது சூறாவில் 22வது சூறாவில் 28வது வசனத்தில் இது பவ்வானால் இப்ராஹிம மக்கானல் பைத்தி, காபத்துல்லா இருக்கிற அந்த இடத்தை நாம் இப்ராஹிம் காட்டி கொடுத்தோம். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலத்தில் கட்டிட்டார். அவருக்கும் இப்ராஹிம் நபிக்கும் பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கிறது. அதுக்கடையில் அந்த இடத்துல காபா இருந்ததுக்குரிய எந்த ஒரு தடயமும் இல்லாமல் அது சிதிலமடைந்து ஒரு முகவரியற்ற ஒரு நிலையில் இருக்கிறது. அப்போ திரும்பி அந்த ஆலயத்தை கட்ட நினைக்கும் போது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவர் வழியாக அதை கட்டணும், இவர் மூலமாக கட்டி அது நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்ராஹிம் நபிக்கு இதுதான் காபா இருந்த இடம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா நம்ம காட்டி கொடுத்தோம்னு சொல்கிறான். அதன் அடிப்படையில் தான் அவங்க 2 பேரும் தந்தையும் மகனுமாக சேர்ந்து காபா ஆலயத்தை கட்டினார்கள். அதுதான் கியாம நாள் வரைக்கும் நம்முடைய கிபிலாவாக அவர் கட்டி அந்த கட்டிடத்தை தான் இன்றைய நோக்கி நம்ம தொழக்கூடிய வகையில் அவருக்கு ஒரு மதிப்பை எல்லாம் கொடுத்துருக்குறான். அதே மாதிரி அதே சூறாவில் 27வது வசனத்தில் காபாவை கட்டி முடித்த பிறகு ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமை அல்லாஹ் அவர் மூலமாக, அதுக்கு முந்தி கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி அந்த காபா இருந்துச்சு. அந்த காபாவில் மக்கள் போய் தொழுவாங்க. காபாங்கிறது ஒரு பள்ளிவாசல், அது உள்ளக போய் மக்கள் தொழுதுகிட்டு இருந்தாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். அதுக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் நீண்ட நெடுங்காலமாக அது சிதிலமடைஞ்சு எந்த ஒரு வழிபாடு நடக்கவில்லை. இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த கட்டி முடித்தவுடன் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமையை அவங்க மூலமாக தாக்குறான். ரசூலுல்லாவுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட கடமை இல்லை ஹஜ்ஜிங்கிறது. இப்ராஹிம் நபிக்கு தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஹஜ்ஜி செய்கிற ஒரு கடமை சொல்லி கொடுத்து, அதின் ஃபின் நாசிபில் ஹஜ்ஜி, இப்ராஹிமை நீ காபா கட்டிட்ட, மக்களை எல்லாம் ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடு. அவர் தான் முதல்ல ஹஜ்ஜிக்கு எல்லோரும் வாங்கன்னு அழைப்பு கொடுக்குறார். அதின் ஃபின் நாசிபில் ஹஜ்ஜி, மக்களுக்கு ஹஜ்ஜை குறித்து நீ அறிவிப்பு செய்வீராக. ஏத்தூக்க ரிஜாலன் வலாக்குள்ளி லாமிரின் ஏத்தீன மின் புள்ளி ஃபஜ்ஜின் அமீக், வெகு தொலைவிலிருந்து மெலிந்த ஒட்டகங்களிலேயும் மக்கள்லாம் என்ன செய்வாங்க, கூட்டம் கூட்டமாக ஹஜ்ஜிக்கு வருவார்கள், உன்னை நோக்கி வருவார்கள் என்று சொல்லி இப்ராஹிம் நபி அவர்களுடைய அந்த காபாவை கற்ற பொறுப்பையும் கொடுக்குறான். கொடுத்து ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமையை ஆக்கி அந்த ஹஜ்ஜுக்கு எல்லோரும் வாங்கன்னு அவர் வழியாக டிக்ளேர் பண்ண சொல்கிறான். அவங்க அழைச்ச அந்த அழைப்பு இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. ரசூல்லா காலம் வரைக்கும் அது நீடித்திருந்து இன்றைக்கு ரசூல்லா காலத்தில் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஹஜ்ஜு செய்கிறோம் என்று சொன்னால், அந்த ஹஜ்ஜு யார் மூலமாக கடமையாக்கப்பட்டுச்சு?
இப்ராஹிம் நபி அவர்கள் மூலமாகத்தான் கடமையாக்கப்படுது. அவங்க தான் ஹஜ்ஜுங்கிறத ஒன்று இருக்குது. நீங்கள் அந்த காபத்துல்லா வந்து என்ன செய்யணும், வலம் வரணும், அதில் வந்து தவாஃப் செய்யணும், உம்ரா செய்யணுங்கிறதெல்லாம் வழிமுறைகள்லாம் இருக்குல்ல. இது எல்லாமே அவர் வழியாகத்தான் நமக்கு கிடைத்தது என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவருடைய மகனை அறுத்து பலியிட முன் வந்த காரணத்தினால அல்லாஹ் அதிலிருந்து அவரை காப்பாற்றி வேறு ஒரு பிராணியை அறுக்குமாறு அல்லாஹ் செஞ்சு இதை வந்து மனித சமுதாயத்தில் நம்ம ஒரு வழிமுறையாக விட்டு வைத்திருக்கிறோங்கிறான். நம்ம இன்னைக்கு குர்பானி கொடுக்குறோம் என்று சொன்னால் அவர் செஞ்சதை வச்சு தான் கொடுக்குறோம். அவர் மகனை அறுத்து பலியிடுற மாதிரி அல்லாஹ் ஒரு காட்சியை காட்டி அதுக்கு தயாராக இருக்கிறான்னு சோதித்து பார்த்து அவர் தயாராக தான் இருக்கிறார் என்று தெரிந்த பிறகு அதை தடுத்து நிப்பாட்டி ஒரு பிராணியை கொடுத்து இதை அறுத்துரு, பிள்ளை அறுக்க வேண்டாம் அப்படின்னு நல்லா ஒரு வழிமுறையை காட்டினானே இன்றைக்கி வரைக்கும் நம்ம அதை செய்கிறோம். அப்போ இப்ராஹிம் நபியுடைய பல விஷயத்தினே நபிமார்களுடைய விஷயங்கள் நம்ம செய்யலை. அவங்க என்ன செஞ்சாங்க நமக்கு தெரியவும் இல்லை. ஆனால் இவருடைய வழிமுறை என்ன செய்கிறான்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தொடர்ச்சியாக வர செஞ்சு நம்மளை அந்த யௌமுன் நஹரில் என்ன செய்கிறோம், குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுருக்குறோம். இப்படி அவருக்காக வேண்டி எக்கச்சக்கமான ஒரு நன்மை இந்த குர்பானி விஷயமாக சொல்லும் பொழுது 37வது சூரா 108வது வசனத்தில் நல்லா சொல்லி கேட்டோம், ஃபதைனாஹு பிதுபிஹின் அலீம், மகத்தான ஒரு பிராணியை நம்ம அதுக்கு பகரமாக கொடுத்தோம், பின்வரும் சமுதாயங்களுக்கு அது வழிமுறையாக விட்டு வைத்தோம், அவரோட நிறுத்திக்கல, இனிமேல் வரக்கூடியவங்களும் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு வழிமுறை ஆக்கிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோம். அப்படிப்பட்ட சிறப்பு அல்லாஹ் கொடுக்குறான் அவருக்கு. அவரை வந்து இன்னும் இப்ராஹிமை காண உம்மத்தன், இப்ராஹிம் என்பவர் வந்து ஒரு சமுதாயமாக இருந்தார். பெரிய சமுதாயம், ஒரு இயக்கம், ஒரு சங்கம் இருந்து எவ்வளோ செய்யுமோ அதை ஒத்தாளன் என்று செஞ்சார். இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு மனிதராக இருந்தாலும் காண உம்மத்துனா ஒரு சமுதாயத்துக்கு சொல்வது, அவரே அல்ல சமுதாயங்கிறான். இப்ராஹிம் என்ற ஒரு ஆள் நினச்சிடாதீங்க, அவரே ஒரு சமுதாயம் ஒரு இயக்கம் எல்லாம் சேர்ந்து இருந்தால் எவ்வளோ காரியங்கள் செய்வார்களோ அந்த அளவுக்கு நினைஞ்சார். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னந்தனியாக நின்று கொண்டு அவர் ஒரு சமுதாயம் செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் செஞ்சார்ன்னு அவர் அவ்வளவுக்கு அல்லாஹ் வந்து பாராட்டி சொல்லுகிறான். அவ்வளோ பெரிய அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். அப்படியான ஒரு விஷயத்தை அது மாதிரி வந்து அவரை வந்து தன்னுடைய அதிசயமான முறையில் வல்லமையை கொண்டு அவரை காப்பாற்றுறான். அவர் சத்தியத்தை எடுத்து சொல்கிறாரு. அன்றைய கொடுங்கோல் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இவர் வந்து நம்மளோட ரொம்ப சீண்டிக்கிட்டு இருக்கிறாரு, நம்முடைய வழிபாட்டு முறையெல்லாம் குறை சொல்கிறாரு, இவரை நம்ம வந்து அழிச்சிடணும் என்று திட்டமிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை வளர்த்து அதில் தூக்கி அவரை போடுகிறார்கள். போடும்போது நம்ம காப்பாற்றப்படுவோம்னு அவர் நினைக்கவும் இல்லை. அல்லாஹ்வுடைய நாட்டு அதுவாக இருந்தால் அவர் பொருந்தி கொண்டு தான் இருந்தார். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனுடைய வல்லமையை கொண்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அவருடைய அல்லாஹ் வந்து தன்னுடைய வல்லமையை கொண்டு அவரை காப்பாற்றுறான். எப்படி காப்பாற்றுறான்னு கேட்டால் குல்னா யானார் கூனி பர்தம் வசலாம் அலா இப்ராஹிம், நெருப்புழுதிக்கு போட்டவனு அல்லாஹ் நெருப்புக்கு ஆர்டர் பண்ணுறான். நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு வந்து ஒரு குளிர் நிழலாக மாறிவிடு, அவர் ஒன்றும் செஞ்சிடாதுன்னு சொன்ன பிறகு நெருப்புக்குள்ளே இருக்கிறார், நெருப்பு அவரை சுடலை. அது அவருக்குரிய ஆற்றல் கிடையாது, நாம் அதை செஞ்சோம், அவருக்காக அதை செஞ்சோம்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால் பலவிதமான ஒரு சிறப்புகளை அல்லாஹ் வந்து வழங்கியிருக்கிறான். இப்படியான சிறப்புகளை அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டால், இப்போ நம்ம மரணத்துக்கு பிறகு அல்லாஹ் உயிர்ப்பிப்பான்னு நம்மளாம் நம்புகிறோம், எல்லோரும் நம்புகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் உள்ள எல்லா முஸ்லீம்களுமே மனிதர்கள்லாம் அழிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாரையும் என்னை உயிராக்கும், உங்களை உயிராக்கும், அனைத்தையும் உயிராக்குவான்னு நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம் என்று கேட்டால் அல்லாஹ் சொல்கிறத வச்சு நம்புகிறோம். அது என்ன மாதிரி உயிராக்குவான் என்கிற விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்ய நமக்கு காட்டிலாம் தரலை. ஆனால் இந்த மனிதருக்கு அல்லாஹ் காட்டுறான். இவர் என்ன செய்கிறாரு, ரப்பி அரிணி கைஃப துஹியில் மௌத்தா, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறத சொல்கிறிய, எப்படி நீ உயிராக்குவாய் என்று அல்லாஹ்ட்ட கேட்குறாரு. அல்லாஹ் கேட்குறான், அவளும் தூமின், உனக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், பலா. இப்ராஹிம் சொல்கிறார், பலா நம்பிக்கை இருக்குது, ஒலாக்கில் எத்துமையின கல்வி, என் மனம் அமைதி பெறுவதற்காக வேண்டி நான் அதை கேட்குறேன், எப்படின்னு பார்த்து நான் தெரிஞ்சுக்கிற விரும்புகிறேங்கிறார். அப்போ இந்த மனிதருக்காக வேண்டி 4 பறவையை பிடித்து வர சொல்லி துண்டு துண்டாக வெட்டி 4 மலையில் வச்சுட்டு இப்போ நீ கூப்பிடு, அவைகள் உயிர் பெற்று எழுந்து வரும்னு அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி அந்த பறவைகள் அழைக்கிறாரு, அதெல்லாம் அவரை நோக்கி வருகிறது. துண்டு துண்டாக வெட்டி பல பகுதியில் போடப்பட்ட பறவைகளை வந்து என்ன செய்கிறான், எப்படி நான் உயிராக்குவேன் என்பதற்கு செய்முறை விளக்கத்தை அவர் காட்டுறான். அப்போ நம்ம வந்து மரணத்துக்கு பிறகு எழுப்புறது நம்புறது, அவர் நம்புறது ஒன்றா? அவர் நம்புறது கண் முன்னே பார்த்துட்டார். எப்படி அல்லாஹ் உயிராக்குவான் என்பதற்கு செயல் விளக்கத்தை செஞ்சு காட்டினா எப்படி நம்பிக்கை இருக்கு? அந்த நம்பிக்கைக்கு நிகரான நம்பிக்கை இருக்காது. அப்போ இவருடைய நம்பிக்கை வலுவாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி யாருக்கும் செஞ்சு காட்டாத ஒரு விஷயத்தை இவருக்கு அல்லாஹ் செஞ்சு காட்டுறான், இறந்தவர்களை எப்படி உயிராக்குறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வானுலக ஆட்சி முறை இருக்குல்ல,
வானுலகத்தில் அல்லாஹ்வுடைய செட்டப் எப்படி இருக்குது, அல்லாஹ் எப்படி நிர்வாகம் பண்ணுறான், இந்த விஷயங்களை எல்லாம் மனிதர்களுக்கு அல்லாஹ் காட்டவே இல்லை. ஆனால் இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்கிறான்னு கேட்டால், கதாலிக நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத், வானங்களுடைய ஆட்சி என்ன எப்படி இருக்கிறது என்பதை இப்ராஹிமுக்கு இப்படி தான் நம்ம காட்டினோம். அதாவது ரசூலுல்லாவுக்கு முன்னாடி ஒரு மேராஜுங்கிற ஒரு விண்ணுலக பயணத்துக்கு அழைத்து சென்று அல்லாஹ்வுடைய நிர்வாகம் எப்படி இருக்குது என்பது அவருக்கு காட்டுறான். காட்ட வேண்டிய தேவையே இல்லை, அவர் அடிமை, சொல்கிறே கேட்டு போயிட வேண்டியதான். ஆனால் இவர் மேலே பிரியம் வச்சு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இவருக்கு வந்து இப்படி இறந்தவரை உயிராக்குறது எப்படின்னு கேட்குறாரு. அவர் மனசை வந்து திருப்தி அவர் அறிஞ்சு கொள்ளட்டும், எந்த சம்சயமும் இல்லாமல் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்கு அதை செஞ்சு காட்டுறான். அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரங்கள் எப்படி இருக்கும், அவனுடைய செட்டப் எப்படி இருக்கிறது என்பதை வந்து நம்ம யார் அறிந்து கொண்டு நேரடியாக பார்த்து அறிந்தது கிடையாது. இவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, நுரி இப்ராஹிம மலக்கூத்த சமாவாத், வானங்களுடைய ஆட்சி முறை எப்படி என்பதை இவருக்கு இப்படி தான் நம்ம காட்டி கொடுத்தோம், அறிவித்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியான ஒரு விண்வெளி பயணத்திற்கு அழைத்து ரசூலுல்லாவுக்கு முன்னாடியே இவர் விண்வெளி பயணம் அழைத்து செல்லப்பட்டு அல்லாஹ்வுடைய நிர்வாக மலக்கு என்ன செய்வாங்க, யார் யார் என்னென்ன செய்வாங்க, எப்படி எல்லாம் ஆர்டர் பண்ணுவான், எப்படி அந்த ஆர்டர் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் அவருக்கு வந்து நேரடியாக அவர் பார்த்து அறியட்டும். இப்படி என்ன ஒரு பெரிய ஒரு தரஜாவை எல்லாம் என்ன செய்கிறான், கொடுக்குறான் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு. அதனால தான் என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அல்லாஹ்ட்ட அருளை கேட்க சொல்லி நமக்கு செலவாத்து சொல்லி தந்தாங்கல்ல. நம்ம எல்லோரும் ரசூலுல்லாவுக்கு செலவாத்து சொல்கிறோம், அவங்க பேரை கேட்டவுடனே ஒரு செலவாத்து சொல்கிறோம். செலவாத்து என்றால் ரசூலுல்லாவுக்காக நம்ம துவா செய்கிறோம். செலவாத்துன்னா வேறு ஒன்றும் கிடையாது, ரசூலுல்லாவுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட செய்கிற துவா. இது ரசூலுல்லாஹ் நம்ம கற்றுத்தந்தாங்க. அந்த துவாவில் என்ன சொல்லி கற்றுத்தந்தாங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இறைவா இப்ராஹிமுக்கு நீ அருள் புரிஞ்சிருக்கிறிய அந்த மாதிரி எங்கள் நபிக்கு அருள் புரிவாயான்னு கேட்க சொல்கிறாங்க. நம்ம செலவாத்து ஓதுறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, இப்ராஹிம் நபிக்கு நீ செஞ்சிருக்கிற அருள் ரொம்ப எல்லையற்ற அருள், அந்த மாதிரி எங்கள் முகமது நபிக்கு நீ செய்வாயாக. அப்படின்னா ரசூலுல்லாவை விட கூட அருள் அவருக்கு விளங்குதா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு விட அவருக்கு அதிகமான அருள் வழங்க போய் தான் நம்ம எப்படி துவா செய்கிறோம். அத்தஹியாத்தில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சு வச்சுக்கிற துவா இது, பெரிய ஆதாரங்களை கொண்டு அறிய வேண்டிய விஷயம் இல்லை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், இறைவா முகமதுக்கு அருள் புரிவாயாக, கமா ஸல்லைத அலா இப்ராஹிம், இப்ராஹிம் நபிக்கு அருள் புரிந்தது போல எங்கள் முகமது நபிக்கு அருள் அவருக்கு எவ்வளவு அருள் பண்ணியிருக்கிறாய், அந்த மாதிரி எங்கள் முகமது நபிக்கு அருள் புரிவாயாகன்னு கேட்குற மாதிரி இருந்தால் அவருக்கு எவ்வளோ பண்ணியிருக்கிறான் அல்லாஹ். நமக்கு சொல்லித்தரப்படாத எவ்வளோ அருள்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லித்தரல, ஆனால் இது கிச்சக்கமான அருளை அவருக்கு அல்லாஹ் சொரிந்திருக்கிறான். அந்த அருளை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க ஆசைப்படுறாங்க அருள் செய்கிறதா இருந்தால் அவருக்கு செஞ்ச மாதிரி நமக்கு செய்யணும். இப்ராஹிம் நபிக்கு எப்படியெல்லாம் அல்லாஹ் அருள் செஞ்சுருக்கிறானோ அந்த மாதிரி எனக்கு அல்லாஹ் அருள் செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும், நீங்கள் எனக்காக துவா செய்யணும். நம்மள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் எனக்காக வேண்டி செலவாத்துங்கிற பேரில் என்ன செய்யுங்க, துவா செய்யுங்கிறாங்க. நம்ம செய்கிறோம் தினசரி தொழுகையிலிருந்து என்ன செய்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக துவா செய்கிறோம். அப்போ நான் துவாவை என்ன கற்றுத்தருகிறது, இப்ராஹிம் நபி வந்து பேரருள் பெற்றவர், அவருக்கு செஞ்ச அருள் மாதிரி எங்கள் முகமது நபிக்கு நீ கொடுத்துருவாயாக அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு மகத்தான ஒரு அந்தஸ்தை கொடுக்குறான். அதனால தான் குரானில் பல இடங்கள் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இத்தபி மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, முகமதை நீ இப்ராஹிம் வழியில் தான் நடக்கணும், இப்ராஹிம் உனக்கு முந்தி ஒருத்தர் அனுப்பியிருக்கிறேன், அவருடைய பாதையில் தான் நீ நடக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன செய்கிறான், அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அவ்வளோ பெரிய தரஜா, அவ்வளோ பெரிய அந்தஸ்தை இப்ராஹிம் நபிகளுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அப்படி கொடுத்துட்டு கூட அவர் விரும்பினதெல்லாம் செஞ்சு கொடுத்தானா, சிலதை கொடுத்தான். அவருக்கு வந்து பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அல்லாஹ் செய்யக்கூடிய உதவிகள் இருக்குல்ல, அந்த மாதிரியான உதவிகளை செய்யக்கூடிய ஒரு பவரையோ ஒரு ஆற்றலையோ ஒரு அதிகாரத்தை கொடுத்தானா, நீ அறிந்து கொள்வதற்கு நான் எப்படி செயல்படுறேன்னு அறிஞ்சிட்டு போ அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அல்லாஹ் காட்டி கொடுத்தானே தவிர, அருளை அவருக்கு அதிகமாக சொரிந்தானே தவிர, அவர் அருளை பெற்ற காரணத்தினால் அவர் நினச்சதை செஞ்சிருவாரா, நினச்ச ஆளுக்கெல்லாம் நினச்ச செல்வத்தை வழங்கிடுவாரா, நோயை நீக்கிடுவாரா, அந்த மாதிரியான பவர் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்குறானான்னு கேட்டால் அது இல்லைங்கிற வரலாறு முழுக்க நமக்கு தெரிகிறது. இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் வச்சுட்டு அவருக்கு வந்து 2 மனைவியர், 2 பேருக்குமே பிள்ளை இல்லாமல் ஆக்கிவிட்டான். 2 பேரும் இங்கே என்ன செய்யல, அல்லாஹ் வந்து குழந்தையை கொடுக்கல. எப்போ கொடுக்குறான், தள்ளாத வயசில் கொடுக்குறான். இப்ராஹிம் நபியுடைய 25 வயசில் பிள்ளையை கொடுக்கல, 50 வயசில் கொடுக்கல. அவர் தளர்ந்து போயிடுவாருங்கிற அந்த காலத்தில் வயசு வித்தியாசங்கள் இருக்கும். நம்ம காலத்தில் தளர்ந்து போகிறது வயசாக இருக்கலாம், அந்த காலத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அது நமக்கு தேவையில்லை. அவருடைய முதுமையில் தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவருக்கு பிள்ளையே கொடுக்குறான். அதை பற்றி எப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான்னு கேட்டால், அவருக்கு பிள்ளை கொடுத்த விஷயத்தை பற்றி பல இடங்கள் அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டால், அதாவது ஒரு 2 மலக்குமார்கள் அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான்.
எதுக்கு அனுப்புகிறான்னு கேட்டால் அருகில் உள்ள லூத் நபி சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி. இப்ராஹிம் நபியும் லூத் நபியும் அருகருகே வாழ்ந்த 2 நபிமார்கள். அவர் ஒரு சமுதாயத்துக்கு நபியாக இருக்கிறாரு, இவங்க ஒரு சமுதாயத்துக்கு நபியாக இருக்கிறாங்க. அவருடைய லூத் நபி சமுதாயம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஓரினை சேர்க்கையில் ஈடுபட்டு இன்னும் இறைவனை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை திருத்துவதற்காகத்தான் லூத் நபி அல்ல அனுப்பி வைக்கிறான். ஆனால் அவங்க லூத் நபியுடைய போதனை ஏற்றுக்கிறல, அவங்களுடைய கெட்ட செயலிருந்து திருந்தி கொள்ளவும் இல்லை. அவர் பொறுத்து பார்த்துவிட்டு என்ன செய்கிறாருன்னா அல்லாட்ட ஒப்படைச்சிடுறாரு. இனிமேல் இவங்க தேர மாட்டாங்க, நீ பார்த்துக்கண்டு. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்டான்னு அந்த ஊராரை அழிப்பதற்காக வேண்டி யார் லூத் நபி ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்கள மட்டும் காப்பாற்றி மற்றவர்களை எல்லாம் அழிப்பதற்காக வேண்டி மலக்குமார்களை அதில் அனுப்பி வைக்கிறான். அனுப்பின மலக்குமார்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் முதல்ல இப்ராஹிம் நபி பார்க்க வர்றாங்க. அவர்கிட்ட லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு பக்கத்துலாம் இருக்குது. இப்ராஹிம் நபியை பார்த்தவுடனே ஏதோ புதிய ஆளுக்கு வந்திருக்காங்கன்னு விருந்துகிறன்னு தான் சமைக்கிறார். அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன நீங்கள் எல்லாம் யார், ஏன்னா மலக்கள் சாப்பிட மாட்டாங்கல்ல. அப்போ தான் என்ன செய்கிறாங்கன்னு யாருன்னு கேட்கும் பொழுது, இல்லை நாங்கள் வானவர்களாக வந்திருக்கிறோம், லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம், அதோடு உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறோம். அழிக்க வந்தது அந்த லூத் நபி சமுதாயத்தை, அதோடு என்ன செய்யுங்கன்னா இப்ராஹிம் நபிக்கு 2 ஒரு நற்செய்தி சொல்லிட்டு போங்க அப்படின்னு எல்லாம் அனுப்பி வைக்கிறான். அந்த நற்செய்தியை பற்றி சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு அல்லாஹ் குழந்தையை தருவதாக உங்களுக்கு வாக்களித்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகுது, இஸ்ஹாக்குங்கிற குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுதுங்கிற ஒரு நற்செய்தி அல்லாஹ் சொல்கிறான். சொன்ன உடனே அதை சொல்லும்போது அவருடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கேட்குற மாதிரி அந்த மலக்குகள் வந்திருக்கிறாங்க. மனித வடிவத்தில் வந்ததுனால இப்ராஹிம் நபி அவங்கள பார்க்குறாங்க, அவங்க மனைவியும் பார்க்குறாங்க. அந்த இப்ராஹிம் நபிட்ட அந்த மலக்குமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு புள்ள பிறப்போகுது, புள்ள பிறப்புன்னா அந்த மனைவி மூலமாக தானே பெறும், அந்த மனைவி பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ சொன்னோன்னு என்ன செய்கிறாங்கன்னா, யா வயலத்தா அழிதுவானா அஜூசும், நான் ஒரு சரியான கிழவியாக இருக்கிறேன், நான் புள்ள பெறுவேனா? புள்ள பெறுற செய்தி அல்லாஹ் மூலமாக சொல்லப்படும் பொழுது அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை வரல. என் வயசு என்ன, இந்த வயசில் யார் பிள்ளை பெறுவா? அலிது, நான் குழந்தை பெறுவேனா? ஆனால் அஜூசுன், நான் ஒரு கிழவியாக இருக்கிறேன். ஓ ஹாதா பாலி ஷெய்ஹா, என்னுடைய கணவரும் சரியான கிழவனாக இருக்கிறார். அப்போ கிழவனாக இருக்கிற வரைக்கும் பிள்ளை இல்லைன்னு வழங்குது. பிள்ளையுடைய நற்செய்தி எப்போ சொல்லப்படுதுன்னு கேட்டால் அந்த அம்மாவும் சரியான கிழவி, இப்ராஹிம் நபியும் சரியான கிழவர். நாங்கள் 2 பேரும் கிழவன் கிழவியாக இருக்கும் பொழுது எங்களுக்கு பிள்ளை எப்படி வரும்? இன்னஹாதால ஷெய்வுன் அஜீப், இது பெரிய ஆச்சரியமான செய்தியை சொல்கிறீங்க, எங்களுக்கு பிள்ளை பெறும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மாணவர்கள்ட்டே கேள்வி கேட்குறாங்க, எங்களை எப்படி பிள்ளை பெறும்னு. அப்போ மாணவர்கள் சொல்லுவாங்க, தாஜபின் மின் அமரில்லா, அல்லாவுடைய கட்டளையில் நீ சந்தேகப்படுறியா, ஆச்சரியப்படுறியா? அல்லாவுக்கு ஆகுண்டா ஆகிட்டு போகுது, அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான்னா நீ நம்பணுமா, என்ன செய்கிற, அதில் நீ ஆச்சரியப்படுகிறாயா? ரஹமத்துல்லாஹி பரக்காத்தும் அழைக்கும், அல்லாவுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் உங்கள் மீது இருக்கிறது. அஹ்லல் பைத்தி, இந்த இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்களே உங்களுக்கு அல்லாவுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் இருக்கிறது. இன்னஹு ஹமீதுல் மஜீத், இதை வச்சு தான் அஸ்ஸலாமு அலைக்க ரஹமத்துல்லாஹி பரக்காத்தில் நம்ம சொல்கிறோம் அத்தையாத்தில் இவருக்கு செஞ்சதை வச்சு. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த மனைவி கேட்பாங்க. இது 11ஆவது சூறாவில் 69வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி யாரை நற்செய்தி கொடுத்தோம்னா பஷர் நாகா பி இஸ்ஹாக்க, அவங்களுக்கு ஒரு இஸ்ஹாக்குங்கிற ஒரு பிள்ளை பிறப்போகிறது. ஒம்மி வரா இஸ்ஹாக்க யாக்கூப், இஸ்ஹாக்குக்கு ஒரு பிள்ளை பெறும். இஸ்ஹாக் பெரிய ஆள் ஆவார், அவர் கல்யாணம் பண்ணுவார், நீண்ட காலம் வாழ்வார், அவருக்கு ஒரு மகன் யாக்கூப் பிறப்பாருங்கிற 2 செய்தி. இவருக்கு புள்ள பிறப்புகிற செய்தின்னு சொல்லப்படுது, பேரம் பிறகுதுன்னு சொல்லப்படுது. இப்ராஹிம் நபிக்கு என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் தள்ளாத வயசில் உனக்கு ஒரு மகனும் பிறப்பாங்க, அந்த மகன் நல்லா வாழ்ந்து பெரிய ஆளாக போய் கல்யாணம் பண்ணி அவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு பேர் யாக்கூப் என்று சொல்லி கொடுத்ததாக அதை சொல்லி காட்டுறான். இதே சம்பவத்தை 15ஆவது சூறாவுலையும் 51 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ மலக்குகளை பார்த்துன்னு பயப்படுறாரா, அவங்க சொல்கிறாங்க, இன்னானு பஷீருக்கு பி குலாமின் அலி, அறிவான ஒரு குழந்தையை பற்றி உனக்கு நற்செய்தி சொல்ல வந்திருக்கிறோம். அப்போ அவர் கேட்குறாரு, பஷர் துமுனி, அவரும் கேட்குறார். இந்த மனைவி கேட்டது மாத்திரம் இல்லாமல் அவரும் ஆச்சரியப்பட்டு அல்லாட்ட கேட்குறார், வானவர்கிட்ட கேட்குறார், பஷர் துமுனி அலான் மசனிகள் கிபரு, எனக்கு ஒரு முதுமை வந்த நிலையில் எனக்கு நற்செய்தி சொல்கிறீங்களா? எனக்கு புள்ள பெறும் நீங்கள் சொல்கிறீங்க, நானும் கிழவனாக இருக்கிறேன், எனக்கு எப்படி நற்செய்தி விபத்து பஷீரோன், எப்படி இந்த நற்செய்தி நீங்கள் சொல்ல போச்சு அப்படின்னு ஒரு கேட்குறாரு. அப்போ மலக்குமாரெல்லாம் சொல்கிறாங்க, பஷர் நாகபில் ஹக்கை, உண்மையை தான் சொல்கிறோம், விளையாட்டு பண்ணலை, நெசமாக தான் சொல்கிறோம், நெசமாக தான் உனக்கு பிள்ளை பிறக்க போகுதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஃபலாத்துக்கும் என்னல் காணித்தீன், நம்பிக்கை இழந்தவரை ஆகிறாது, அல்லாஹ்வுடைய ஆற்றல் நம்பிக்கை இழந்துடாத, அல்லாஹ் பிள்ளையை தருவான்னா தருவான், வயசான காலத்துலையும் தருவான், நீ உனக்கு என்ன அவநம்பிக்கைன்னு கேட்குறாங்க.
அப்போ அவர் சொல்லுவார் உமைய குனுத் ரஹமத் ரப்பிஹி இல்லல்லான்னு, அல்லாஹ்வுடைய அருளில் வந்து வழிகட்டவர் தான் நம்பிக்கை இழப்பாங்க. நம்பிக்கையில் நான் இழக்கலை, எப்படின்னு ஒரு ஆச்சரியமாக கேட்குறேன், எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு ஆச்சரியமாக கேட்குறேங்கிறார். அப்போ இந்த சம்பவத்தில் நம்ம என்ன விளங்குதுன்னு கேட்டால், அவருடைய முதுமை வயசில் தான் இந்த பிள்ளையை கொடுக்கப்படும். அவர் குழந்தை பிறக்கும்போது அந்த அம்மாவும் கிளவி. அப்போ ஒரு மனிதனுக்கு பாருங்கள், குழந்தைங்கிறது அந்த உரிய வயசில் வந்தால் தானே அப்படி தானே விரும்புவாங்க. இப்ராஹிம் நபி உற்ற நண்பராக இருந்தாலும் அந்த மனிதருங்கிற முறையில் அவருக்கு என்ன ஆசை இருக்கும்? உங்களுக்கு என்ன ஆசை? கல்யாணம் பண்ணி ஒரு 5 வருஷத்தில் பிள்ளை இல்லாட்டி எத்தனை வைத்தியம் பார்க்குறீங்க? 10 வருஷத்தில் குழந்தை இல்லாட்டி எப்படி தயங்கி போயிடுறீங்க? 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷத்துக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய லைஃபை வீணாக போச்சுக்கிற மாதிரி நினைக்கிறீங்க. ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உரிய நேரத்தில் பிள்ளை கிடைக்கவில்லை என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படுற துர்பாக்கியமாக இல்லையா? அவனுக்கு பெரிய கவலை தருமா இல்லை, சஞ்சலத்தை ஏற்படுத்துமா இல்லையா? நமக்கு ஒரு வாரிசு இல்லாமல் போச்சே அப்படின்னு கவலைப்படுவாங்களா இல்லையா? அந்த கவலை அவர் கொடுத்தானா இல்ல? இப்ராஹிம் நபி உற்ற நண்பராக இருந்தாலும் உனக்கு ஒரு பிள்ளை நீனா உண்டாக்கிற முடியாது, அது நான் தருவேன், உனக்கு மலக்கூத்து சமாவாத்தையெல்லாம் காட்டுவேன், எப்படி உயிராக்குறதெல்லாம் காட்டுவேன், அது வேறு விஷயம். ஒரு ஆளுக்கு என்ன தரணும் எப்போ தரணும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். நீங்கள் என்னுடைய உற்ற தோழராக இருக்கிறதுனால நீங்களே உண்டாக்கிறங்க பிள்ளை என்ன சொல்லவும் மாட்டேன், நீங்கள் விரும்பின நேரத்தில் தரவும் மாட்டேன். நான் எப்போ விரும்பணும் அப்போ தான் தருவேங்கிறதுனால தானே அவருக்கு வந்து என்ன செய்யலை, அவருக்கு அந்த தள்ளாத வயசில் இந்த பிள்ளையை கொடுக்குறான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த இஸ்ஹாக் நபி தான் தள்ளாத வயசுலன்னா இஸ்மாயில் நபியை முன்னாடியே கொடுத்துட்டாங்கன்னுட்டா அவரும் தள்ளாத வயசுலாம் கொடுத்தான். இது இஸ்ஹாக் நபியை பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம். இஸ்மாயில் நபியை பற்றி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் 14வது சூரா 39வது வசனத்தில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி, என்னுடைய முதுமை வயசில் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் இஸ்மாயில் இஸ்ஹாக், இஸ்மாயிலையும் முதுமையில் தான் அல்லாஹ் தந்திருக்கிறான், இஸ்ஹாக்கையும் தந்திருக்கிறான். இன்ன ரப்பில சமீ உத்துவா, என் இறைவன் பிரார்த்தனை துவா செஞ்சுட்டே இருந்திருக்கிறார். அவர் இப்போ புள்ள கொடுக்குறான், தள்ளாத வயசில் கொடுக்குறான். அதை சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் என் இறைவன் பிரார்த்தனை ஏற்றுக்குருவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? 25 வயசில் பிரார்த்தனை ஆரம்பித்து 85 வயசுன்னு பண்ணிட்டு இருந்திருக்காரு, அதான் அர்த்தம். தள்ளாத வயசில் பிள்ளையை குடும்பம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் என் இறைவன் கைவிட மாட்டான், என் இறைவன் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன்கிறார். அப்போ இறைவன்ட்ட பிரார்த்தனைலாம் செஞ்சுக்கிட்டு வர்றார், ஆசைப்படுறார் எப்படியாவது பிள்ளை பிறக்கணும்னு சொல்லி. ஆனால் அல்லாஹ் வந்து இஸ்மாயில் நபியை கொடுத்ததும் கிபர்னா முதுமை, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில், எனது முதுமையில் தான் அல்லாஹ் வந்து இஸ்மாயில் எனக்கு தந்திருக்கிறான், அதே மாதிரி இஸ்ஹாக்கையும் முதுமையில் தான் தந்திருக்கிறான், என் இறைவன் வந்து பிரார்த்தனை ஏற்கக்கூடியவனாக இருக்கிறான்னு அவர் சொல்கிறார். அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு இந்த குழந்தை கொடுக்குற ஒரு விஷயம் வந்து அவர் பெரிய, நம்ம என்ன செய்கிறோம், பெரியார் மகான்கள்கிட்ட பிள்ளை இல்லைன்னா அவளியா பிள்ளை தாங்கங்கிறோம். இவங்க எந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா மனிதர்களுக்கு இறைவனுடைய சக்தி இருப்பதாக நினைத்து கொண்டு செத்துப்போன ஆட்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க, இஸ்லாம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த அவுளியாவை பிள்ளையை கொடுங்க, இந்த அவுளியாவை பிள்ளையை தாங்கன்னு என்ன செய்கிறாங்க, குழந்தை வரத்தை யார்கிட்ட கேட்குறாங்க, செத்துப்போன ஆள்கள்கிட்ட கேட்குறாங்க. எதனால் கேட்குறாங்க, அந்த மாதிரியான ஒரு பவரை அல்லாஹ் கொடுத்துருக்கிறதா நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், அவுளியாக்களுக்கெல்லாம் பிள்ளையை கொடுக்குற அதிகாரத்தை கொடுத்துட்டான். இவங்க யார்கிட்ட போய் கேட்குறாங்க, அதில் பல ஆட்களுக்கு பிள்ளையே இல்லை. நாகூர் ஆண்டவரே பிள்ளையை தாங்குறாங்க, அவருக்கு பிள்ளை கிடையாது. அதை கூட விளங்காமல் என்ன செய்கிறாங்கன்ட்டு அங்கே போய் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன யோசிப்பாங்கன்னா, இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் கொடுக்கலையே, அவர் கெஞ்சி பார்த்துட்டு அவர் இனிமேல் இப்படி பிறக்கும் நம்பிக்கையில் அப்போ கொடுக்கணும்ல, இந்த வந்துடும் அந்த வந்துடும் நினைக்கிற காலத்தில் கொடுக்கல. நற்செய்தி சொல்லும்போது அவர் புருஷனும் சந்தேகப்படுறாங்க, மனைவி சந்தேகப்படுறாங்க, எப்படி இதை நடக்கும், நாங்கள் கிழவனாக இருக்கிறோம், எங்களுக்கு எப்படி நற்செய்தி சொல்கிறீங்க கேட்கும் அளவுக்கு இனிமேல் குழந்தை பிறக்காதுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க அநேகமாக. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னு அல்லாட்ட கேட்டுட்டு இருப்போம், நமக்கெல்லாம் என்ன முடிஞ்சு வச்சு நமக்கு இல்லாமல் ஆக்கிறோம் போல இருக்கல்ல, குழந்தை இல்லாமல் நம்மளுடைய லைஃப் முடிஞ்சு அப்படின்னு அவங்க நினைக்கிற ஒரு கட்டத்தில் வந்து அல்லாஹ் வந்து பிள்ளையை கொடுத்தான்னு வரத. இதில் நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்ன, இவ்வளோ சிறப்புகளெல்லாம் சொல்லக்கூடிய இறைவன் வந்து இதை எதுக்கு சொல்கிறான்? இப்ராஹிம் நபிக்கு தள்ளாத வயசில் பிள்ளையை கொடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த செய்தியை சொல்லாமல் கூட இருக்கலாம்ல. அது எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், இந்த மாதிரி மனிதர்களை வச்சு வழிகட்டுருவாங்க, பெரியார் மகான் என்று சொல்லி வழிகட்டு போய் அவங்கள இறைவனாக்கி அவங்கள்ட்ட பிரார்த்தனை செஞ்சு அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சு மக்கள் வந்து தடம் புரண்டு சிறுக்கு வைக்க ஆரம்பித்து விடுவார்களை தடுக்கணுமாக இருந்தால் பெரிய இடத்துல நிப்பாட்டின ஒரு ஆளை இப்ராஹிம் நபி என்ன செய்யணும், அவரை நான் எப்படி பண்ணேன்னு பாரு. அவருக்கு அவர் நினச்ச நேரத்தில் பிள்ளைய உண்டாக்க முடிஞ்சா அவரை கொடுத்தேன்னா அது அவராக உண்டாக்கிட்டாரா? நான் கொடுக்க நினைக்கும் போது கொடுப்பேன். எப்போ கொடுப்பேன், எனக்குலாம் எப்படி பிள்ளை பெறும்ன்ற ஒரு சந்தேகப்படுவார் அந்த வயசில் கொடுப்பேன். எனக்கு எப்படி பிள்ளை பெறும்ன்ற கணவன் மனையும் கிளி என்ன செய்வாங்க, ஆச்சரியப்படுவாங்கல்ல, அந்த ஒரு முதுமையான வயசில் வந்து நான் என்ன செய்வேன், பிள்ளையை கொடுப்பேன்னு நல்லா சொல்கிறான். அதுலேயும் வந்து என்னென்னு கேட்டால், இந்த இஸ்மாயில் நபியையும் முதுமையில் எல்லாம் கொடுத்துட்டான். முதுமையில் கொடுத்த உடனே அவர் இவரே சரியான முதுமையில் இருக்கிறார். இஸ்மாயில் நம்ம அம்மா ஒரு மனைவியும் சரியான கிளவியாக தான் இருப்பாங்க.
அந்த கிழவி இந்த பிள்ளையும் கொண்டு போய் தான் பாலைவனத்தில் விட்டு வர்றாரு. விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் இளைஞரான பிறகு தான் காபாவை கட்டுறாங்க. அப்போ காபா கட்டும்போது எவ்வளோ தளர்ந்து போயிருப்பான்னு பாருங்கள். இவருக்கு பிள்ளையை கொடுக்கும்போதே இவர் முதிய வயசு, சின்ன குழந்தையிலும் விட்டார். அந்த அம்மாவும் சரியான கிழவி, அந்த கிழவியும் பிள்ளையுமாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு உரிய பருவ வயசு அடைஞ்சவுடனே அவரை என்ன செய்கிறாங்க, காபத்துல்லாவை கட்டுறதுக்கு மகனோட சேர்ந்து கட்டான்னு இருக்குது. அப்போ பிள்ளை பிறக்கும் போதே சரியான கிழவராக இருந்தார்னு சொன்னால் இன்னொரு 20 வருஷம் ஆன பிறகு இன்னும் கிழவராக இருப்பார்ல. அப்போ சரியான தள்ளாத வயசான பிறகு அந்த மகனை கொண்டு காபா கட்டுறதை விட ஒரு திடகாத்திரமாக இருக்கும் கொடுத்தா இவ்வளோ நல்லா இருக்கும். திடகாத்திரமாக இருக்கிற நேரத்தில் அந்த மகன் எவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பார், எவ்வளோ நல்லா காரியம் பண்ணுவார். காபாவை கட்டும்போது கூட அவர் வயசு என்ன, ரொம்ப தளர்ந்து போன வயசு. பிள்ளையை கொடுக்கும்போது தளர்ந்து போன வயசுன்னா அந்த பிள்ளை இளைஞராகும்போது அவரோட வயசு என்னவாக இருக்கும். இந்த குழந்தை இப்ராஹிம் இஸ்மாயில் நபி பிறக்கும்போதே ஒரு சரியான கிழமை. அந்த பிள்ளை இளைஞராகும்போது இவருக்கு என்ன வயசாக இருக்கும், இன்னொரு 25 கூடி போயிரும்ல. அப்போ இன்னும் வயசான பிறகு அவ்வளோ தள்ளாத வயசில் ஒரு பிள்ளையை கொடுத்து இந்த காபாவை கட்டு நல்லா சொல்வானாக இருந்தால் அதில் எதுக்காக இதெல்லாம் சொல்லி காட்டுறான். நான் நினச்சது தான், நான் நினச்சது கொடுப்பேன். பெரிய நேசருமே கொடுக்காமல் இருப்பேன். என்னுடைய எல்லா அந்தஸ்தையும் அவரை காட்டுவேன், ஆனால் அவர் கொடுக்காமல் இருப்பேன். அவருடைய கோரிக்கை நிறைவேற்றாமல் இருப்பேன். அப்படிங்கிறதுனால தான் அவருக்கு 2 பிள்ளைகளும் முதிய வயசில் கொடுக்குறான்ல. 2 பிள்ளையை கொடுக்குற நல்லா பெரிய விஷயமா? அது இந்த மாதிரி ஒரு மனிதரை கொடுக்கறதுக்கு யோசிக்கிற விஷயமா? இவர் செஞ்ச ஒரு தியாகத்தையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இவருக்கு எப்போ முன்னாடி கேட்டவனே கொடுத்துருக்கணும், நினச்சவனே கொடுத்துருக்கணும். நம்ம நினைக்கிறபடி நினச்சோம்னா அவளியாண்டா அவர் நினச்செல்லாம் நடக்கும், அவர் விரும்புகிறதுனா எல்லாம் செஞ்சு கொடுப்பான், அவர் எதை நாடுகிறார் அதெல்லாம் செஞ்சிருவான்னு தானே கதை விட்டுட்டுருக்குறாங்க. அப்போ அப்படி நாடுதெல்லாம் செய்வதாக இருந்தால் இவருக்கு செஞ்சுருக்கணுமே. இவருடைய இதில் என்ன குறை இருக்கிறது? இவருடைய தியாகத்தில், அர்ப்பணிப்பில், இவருடைய பிரச்சாரத்தில் அடி உதய அத்தனை துணியாக போய் தலையெல்லாம் உடைச்சி விட்டுலாம் வருவார். தூக்கி நெருப்பில் போடுவாங்கன்னு தெரியும். அஞ்சாமல் இவர் செஞ்ச பிரச்சாரம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தந்தை எடுத்து நின்றார். அவ்வளோ பெரிய கொள்கை வியாதியாக இருக்கிற ஒரு ஆளுக்கு அவர் நினச்சது கிடைக்கல, நினச்ச நேரத்தில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதில் நம்ம எதுக்காக இந்த சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? எந்த ஒரு மகானா பெரியாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ் செய்கிற விஷயத்தில் யாருக்கும் பவர் கிடையாது. இன்னும் இப்ராஹிம் நபி விஷயமாக அவருக்கு என்னென்னவெல்லாம் அவர் விருப்பத்தை அல்லாஹ் நிறைவேற்றாமல் விட்டான் என்பதற்கு இன்னும் பல சம்பவங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவற்றை அடுத்தடுத்து பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த வக்ஃபுடைய சட்ட திருத்த மசோதாவை நேற்று நள்ளிரவில் 2 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தி நிறைவேற்றியிருக்கிறார்கள். இரவில் பார்லிமெண்ட் நல்லா தூக்க காலத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நள்ளிரவு 2 மணிக்கு வாக்கெடுப்பு நடத்தி நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த மசோதா நிறைவேறி போச்சு, பாராளுமன்றத்தில் நிறைவேறி போச்சு, அப்புறம் மாநிலங்களில் வகையிலையும் நிறைவேறி போச்சு. நிறைவேறதில் இவங்களுக்கு பிஜேபிக்கு இருக்கிற மெம்பர் 240 தான். ஒரு மசோதா நிறைவேறுவதாக இருந்தால் சரி பாதிக்கு மேலே ஒன்று கூட இருக்கணும். 540 எம்பிக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் 271 பேர் வாக்களித்தா தான் நிறைவேறும். இவங்களுக்கு இருக்கிறது 240 தான் இருக்கிறாங்க. 240 பேர் ஆதரவு தெரிவித்தால் ஜெயிக்க முடியாது தீர்மானம். ஆனால் இதை கொண்டு எப்படி இந்த ஓட்டில் 288 இப்படி வந்துச்சுன்னு கேட்டால், அந்த நிதிஷ்குமாருங்கிற முஸ்லீம்களுக்கு நண்பன் வேஷம் போட்டு இருக்கிற நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு, அந்த ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன், இவங்களெல்லாம் முஸ்லீமுக்கு நண்பர்னு வேடம் போட்டு கொண்டு ஏமாற்றி கொண்டு இருந்தாங்கல்ல. நாங்கள் பிஜேபியில் இருந்தாலும் பிஜேபியால் ஒரு தீமை வரும் என்றால் நாங்கள் தடுத்து நிறுத்திடுவோம் என்றெல்லாம் டைலாக் விட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ சாயம் வலுத்துருச்சு. எல்லோரும் சேர்ந்து நினைஞ்சிட்டான் அந்த முஸ்லீமுடைய பள்ளி வாசல் வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் என்ன வேண்டாலும் செய்யலாங்கிற அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான். இஸ்லாமிய நெறிமுறைகள் விளங்காதவர்களால் மெம்பர் ஆக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். பள்ளிவாசலில் எல்லா சொத்துக்களையும் கபலீகரம் செய்வதற்கு இந்த சட்டத்தை கொண்டு வருகிறான். அதுக்கு துணை போகிறார்கள் என்று சொன்னால் நம்ம என்ன விளங்க வேண்டியிருக்கிறது? பிஜேபியுடைய சேர்ந்து அதை செய்வோம் எவ்வளோ சொன்னாலும் பொய் சொன்னான்னு அர்த்தம். அது எப்போ ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அதெல்லாம் என்ன செய்வாங்க, எந்த ரேஞ்சுக்கு போயிடுவாங்க. அதனால என்னன்னு இன்றைக்கி அவங்களுக்கு தான் ஒரு இழப்பு. 2 முஸ்லீம் எம்பிக்கள் வேறு நிதிஷ்குமாருக்கு இருந்தாங்க. 2 பேரும் இன்றைக்கி ராஜினாமா பண்ணிட்டாங்க. நான் நம்பணும் நிதிஷ்குமாரை எம்பியை ராஜினாமா பண்ணுற சின்ன விஷயம் கிடையாது. அப்போ 2 எம்பிக்கள் அவ்வளோ பெரிய பதவியில் இருந்து கூட என்ன செஞ்சாங்க, இவர் பிஜேபியோட இருந்தால் கூட நம்ம நலன் வரும்போது விட்டு கொடுக்க மாட்டார் என்று ஒரு பெருசு நம்பணும். ஆனால் துரோகம் பண்ணிட்டார் நிதிஷ்குமார்னு சொல்லி நிதிஷ்குமார் கட்சியில் இருந்து 2 எம்பிக்கள் ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு வைங்க. இப்போ மசோதாவை இங்கே நிறைவேற்றிட்டான். தமிழ்நாட்டிலேருந்து உள்ள கட்சிகளை நம்ம ரொம்ப பாராட்டணும். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு மனதாக அந்த மசோதாவை இணைஞ்சிருக்கிறாங்க, எதிர்த்து வாக்களிச்சிருக்கிறாங்க.
மேலவையில் மாநிலங்களவையில் ஒருத்த மட்டும் என்ன வாசன்று ஒரு செய்தான். அவன் வந்து அவன் மூப்பனார் இருக்கும்போதெல்லாம் நடந்தே இருக்காது. அவருடைய மகனாக இருந்துக்கிட்டு பிஜேபியுடைய ஒட்டு கட்சியாக இருந்து கொண்டு அந்த ஒரு ஆள் மட்டும்தான் ஆதரவு, மாநிலங்களவையில் ஆதரவாக வாக்களித்த ஒரு ஆள். இன்னொரு வந்து அன்புமணிங்கிறவர் வெளிநடப்பு செய்கிறார். இது வெளிநடப்பு செய்கிற விஷயமா? வாக்களிப்பு நான் இதுலேயும் சேரமாட்டேன் அதுலேயும் சேரமாட்டேங்கிற இந்த ட்ராமா போட்டு அவர் வெளியே வந்திருக்கிறார். அப்போ இந்த 2 பேர் தான் துரோகம் பண்ணியிருக்கிறார்களே தவிர பாக்கி எல்லா அதிமுக உள்பட எல்லா கட்சியுடைய எம்பிக்களும் இணைஞ்சிருக்காங்க, அதை எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள். அதை நம்ம வரவேற்கணும், அவங்களுடைய உழைப்பை நம்ம பாராட்டணும், ஒரு நல்ல வேலையை செஞ்சுருக்கிறாங்க. ஆனாலும் இப்போ பாஸ் ஆகிடுச்சு. பாஸ் ஆன பிறகு அந்த போராட்டம் இந்த போராட்டம் அதெல்லாம் வேஸ்ட்டு. சட்டம் பாஸ் ஆகிடுச்சு, நாளைக்கு இப்போ ஜனாதிபதிக்கு அனுப்புவாங்க, கையெழுத்து போட்டு அனுப்பிடுவாங்க. இதுக்கு அடுத்து இதை என்ன செஞ்சுருக்கணும், ஏற்கனவே என்ன செஞ்சுருக்க வேண்டும் என்று சொன்னால் இது வந்து ஒரு சிஐஏ அளவுக்கு ஒரு போராட்டமாக நடத்தியிருக்கணும். சும்மா ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் நாங்களும் இருக்கிறோன்னு காட்டுவதற்காக வேண்டி இங்கிட்ட ஒரு 100 பேர் அவன் ஒரு 100 பேர் இவன் ஒரு 100 பேர் போட்டு கத்திட்டு நாங்கள் வக்குப்புக்காக வேண்டி போராடிட்டோம்ல, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சிஐக்கு போராடினோம்ல, நாடு ஸ்தம்பிக்கணும். ஸ்தம்பிக்கிற அளவுக்கு உட்காந்துருந்தாங்கன்னா அதை கொண்டே வந்திருக்க மாட்டான். ஆரம்ப காலத்தில் இந்த சாகின் பாக்கில் உட்காந்த மாதிரி ஒரு போராட்டமாக மக்கள் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த தீர்மானத்தை எடுத்திருக்க உலக கவனத்தைலாம் பெற்றும். முஸ்லீம்களுக்கு என்னமோ நடக்குன்னு சர்வதேச பார்வையெல்லாம் வரும்போது என்ன செய்வாங்கன்னா பயந்து இது பெரிய இஷ்யூ ஆகுது, முஸ்லீம் நாடுகள்லாம் அது நம்மளை கவனத்தில் கொண்டாங்கன்னா நமக்கு பெரிய பாதிப்பாயிருங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் யாரும் என்ன செய்யலை, அப்படியான முன்னெடுப்பு செய்யவில்லை. தங்களே அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு தனித்தனி இயக்கங்களாக போராட்டங்கள் பண்ணினாங்க. இனி பண்ணுறது வேலையில்லை. இனி ஒரே விஷயம் என்னென்னு கேட்டால் நீதிமன்றத்தில் நிற்காது. நீதிமன்றத்தில் முஸ்லீமுடைய ஒரு சொத்தை வந்து முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு நிர்வகிக்கலாம்னு வரக்கூடிய அந்த ஒரு பேஸில் அடிபட்டு போயிடும். இது மத ரீதியான ஒரு நிறுவனம், மத ரீதியான விஷயத்தை வந்து மத ரீதியான நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நிர்வகிக்கணும். வக்ஃப் போர்டில் வந்து 2 முஸ்லீம் அல்லாத கண்டிப்பாக இருக்கணுங்கிறான். அதுக்கப்புறம் எம்பி எம்எல்ஏ 2 பேர் இருக்கணுங்கிறான். அது முஸ்லீம்ன்ற வார்த்தை முன்னாடி வச்சு எடுத்துக்கிட்டான். அதுவும் முஸ்லீம் இல்லாமல் இருக்கலாம். 2 கம்பல்சரியாக முஸ்லீம் அல்லாதவர்கள் 2 பேர் இருக்கணுமா. அதுபோக எம்பி எம்எல்ஏன்னு இருக்கும்போது முதல்ல உள்ள சட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா முஸ்லீம் எம்எல்ஏ முஸ்லீம் எம்பி அந்த முஸ்லீம்கிற மைனஸ் பண்ணி விட்டாங்க. அந்த எம்பிங்கிற பேரில் 2 முஸ்லீம் அல்லாதவர்கள் வருவான், எம்எல்ஏங்கிற பேரில் 2 முஸ்லீம் அல்லாதவர்கள் வருவான். 2 பேர் கொடுக்கணுங்கிற வகையில் வருவான். கடைசியில் வந்து 11 பேர் கொண்ட உறுப்பினரில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் 7 பேர் இருப்பாங்க. வக்ஃபை நிர்வகிக்க வக்ஃபுனா என்னென்னு தெரியாதவன் 7 பேர் இருப்பான். ஆக இந்த சொத்துக்களை திட்டம் போட்டு அடிக்க பிளான் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நீதிமன்றத்தை நம்ம எப்படி நம்புறது? பாபர் மசூதி ஏற்கனவே முன்னாடி அனுபவத்தில் இருக்கிறது. இருந்தாலும் சட்ட போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள். அதில் வந்து வெற்றி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வழக்கமான நீதிபதிகள் தங்களுடைய வேலையை காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனால் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் கடந்த காலத்தில் இப்படிலாம் நடக்கும்னு தெரியாமல் நம்முடைய முன்னோர்கள் வந்து சொத்துக்களை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு பள்ளிவாசல்னு சொன்னால் அது பள்ளிவாசலுக்கு மட்டும் எழுதி வைக்காமல் இந்த பள்ளிவாசல் தொடர்ந்து இயங்கணுமாக இருந்தால் அதுக்கு 100 ஏக்கர் இதுக்கு 50 ஏக்கர் அது இது வருவாய் வர்றதுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இனிமேல் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. இனிமேல் வந்து செய்வதாக இருந்தால் ஒரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு உதவி செய்யுங்க. பள்ளிவாசலுடைய வருமானத்துக்கு சொத்து வாங்கி கொடுக்குறோன்னு போனீங்கன்னு சொன்னால் அது நீங்கள் போயிடுவே இது உங்கள்கிட்ட இருந்து இருக்காது. இந்த எடுத்துட்டாங்கல்ல, இந்த அவ்வளோ சொத்து எண்ணத்தை இந்த மக்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்து இது ஒரு நல்ல காரியம் நம்ம சாவுக்கு பிறகு நன்மை தரட்டுமேன்னு தானே கொடுத்தாங்க. அப்போ நம்ம மரணத்துக்கு பிறகு நன்மை தரும் என்ற அந்த கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு கபலீகரம் செய்வதற்கு பகிரங்கமாக டிக்ளேர் பண்ணி யுத்தம் செய்கிற டிக்ளேர் பண்ணி என்ன செய்கிறான் எடுத்துக்கொள்வானேயானால் அப்போ நீ எழுதி வைப்பதை யோசிக்கணும். பள்ளிவாசலுக்கு வருமானம் வருவதற்குன்னு எழுதி வச்சிடாது, எதையுமே வசூல் பண்ணி நடத்திக்கிடுவாங்க. பள்ளிவாசல் மட்டும் இருந்தால் போதும், அது வசூல் பண்ணி மக்கள்கிட்ட அப்பப்போ கேட்டு நடத்திக்கிற மாதிரி இருக்கணுமே தவிர பல கோடி பல ஏக்கர் நிலங்கள் அதுக்குன்னு இருந்துச்சுன்னு வைங்க, நீங்கள் அது இருந்ததை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க, அது இடமே உங்களை விட்டு போயிடும். என்ன வேணாலும் செய்யக்கூடிய நாட்டில் வாழ்கிறோம். நீதி நேர்மை அதெல்லாம் சட்டம் எதையும் மதிக்காமல் நான் நினச்சதை செய்வேன்னு சொல்லக்கூடியவர்களுடைய ஆதிக்கத்தில் உள்ள ஒரு நாட்டில் வாழும் பொழுது நமக்கு என்ன வேண்டாலும் நடக்கலாம். அதனால் முஸ்லீம்கள் வந்து இனிமேல் இந்த சொத்து எழுதி வைக்கிற விஷயங்கள் வந்து எந்த ஒரு இயக்கத்துக்கும் எந்த ஒரு ஜமாத்துக்கும் எழுதி வைக்காதீங்க. அப்படியே ஏதாவது அறப்பணிகள் செய்ய விரும்புனீங்கன்னு சொன்னால் குடும்ப ட்ரஸ்ட்டாக ஆக்கிருங்க. நீங்கள் வசதி உள்ள ஒரு ஆளாக இருக்கீங்களா, நீங்கள் அண்ணன் தம்பி மாமா மச்சான் போட்டு குடும்பத்தாரெலாம் சேர்ந்து உங்களோட ட்ரஸ்ட்டாக வைத்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிறகு உங்கள் மகன் ஜம்பாவை நிர்வகிப்பார், மகனுக்கு பிறகு பேரன் ட்ரஸ்ட்டாக அமைச்சா எடுக்க முடியாது. ட்ரஸ்ட்டாக அமைச்சா வக்குஃபில் அது போகாது. நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டாக அமைத்து உதவி செய்யணுமே தவிர அந்த ஜமாத்து இந்த இயக்கம்ன்ற சொத்துக்கள் எழுதி வச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களை விட்டு போய்விடும். பல லட்சம் கோடி அவ்வளோ நீங்கள் நம்மளை விட்டு போயிடும். இன்னும் போவதற்குரிய வாசலை திறந்து வச்சுவிட்டாங்க. இனி ஒன்று சுரண்டி என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் எடுத்து வக்ஃபுன்னு ஒன்று இல்லாமல் ஆகி போயிடும். அப்படிங்கிற ஒரு வேலையை நடத்தியிருக்கிற காரணத்தினால இதில் ஒரு பாடம். இனிமேலாவது நம்ம என்ன செய்யணும், நல்ல காரியத்துக்கு செய்யலாம். வக்ஃபு மார்க்கத்தில் உள்ளது தான் வக்ஃபுங்கிறது.
நம்ம என்ன நினச்சோம், எல்லா பக்கம் நீதி நேர்மை உள்ள ஒரு நாட்டில் வாழ்வதாக நினைத்து கொண்டு அதெல்லாம் செஞ்சாங்க. இப்படிப்பட்டவங்க கையிலெல்லாம் நாடு வந்து மாட்டும் நினைக்கவே இல்லை. வெள்ளைக்காரங்க கையில் இருந்து வக்ஃபு போகவில்லை. பல பேர் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க, அவங்க கையிலெலாம் போகவில்லை. சின்ன சின்ன மன்னர்கள் சேர சோழ பாண்டியர்கள்னு ஆட்சி பண்ணாங்க, அவங்க காலத்தில் அந்த சொத்துக்கள் போகவில்லை. இப்படியானவர்கள் கையிலையும் வரும் என்றதை நம்ம நினச்சி பார்க்கல. அவங்க நல்ல எண்ணத்தில் செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ கண் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். பார்த்த பிறகு இந்த சொத்துக்களை எழுதி வைக்கிற அந்த ஒரு விஷயத்தை கவனமாக இருக்கணும். நம்மளை விட்டு போயிடக்கூடாது. எழுதி வச்சா நம்மளுக்கு இல்லை, விளங்கிக்கிறங்க. நீங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு 100 ஏக்கர் எழுதி வச்சுன்னு வைங்க, நீங்கள் எழுதி வச்சோன்னா முடிஞ்சு வச்சு கதை என்னது, இவங்க வயலில் விழுந்துடும். உளுந்து என்ன செய்வான்னா 100 ஏக்கரை என்ன செய்வான், ஆளுக்கு 25 ஏக்கரா 4 பேர் பங்கு போட்டு போயிடுவாங்க. அது உங்களுடைய நோக்கம் நிறைவேறாது. அதுக்கு என்ன செய்யுங்க, இருக்கிற தான தர்மங்களை பண்ணுங்கள். அல்லது நிலையாக அது நிற்க வேண்டுமாக இருந்தால் அவரவர் யார் அதை தானம் செய்கிறீர்களோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை போட்டு ஃபேமிலி ட்ரஸ்ட்டுன்னு போட்டு என்ன செய்யுங்க, அவங்க ஃபேமிலி நிர்வாகம் பண்ணும். இது பள்ளிவாசல் இருந்துட்டு போகுது, இந்த சொத்து எங்கள் ஃபேமிலி நிர்வாகம் பண்ணும், அதனுடைய வருமானத்தை நல்ல காரியத்தில் செலவு பண்ணுவோன்னு சொன்னீர்களே. ஆனால் குடும்ப ட்ரஸ்ட்டில் வந்து எவனும் தலையிடலாது. குடும்ப ட்ரஸ்ட்டு, குடும்பத்தில் உள்ள ட்ரஸ்ட், என் குடும்பத்தார் மட்டும் அதில் இருப்போம் என்று இருந்தால் அந்த குடும்பத்தார்கள் காப்பாற்றிடுவாங்க. அவங்களுடைய அவங்க திங்கிறவங்க இல்லைல்ல, எவனோ ஒன்றாவது விட்டியெல்லாம் அவனுக்கு அந்த சொத்துடைய அருமை தெரியாது. யார் எழுதி கொடுத்தானோ அவனுக்கு அந்த அருமை தெரியும். அதனால் அந்த சொத்துக்கள் எதுவும் எழுதி வைக்கிறதா இருந்தால் எழுதி வச்சிடாதீங்க, எழுதி உங்கள் கையில் வச்சுக்கிறங்க. எழுதி என்ன செய்யணும், உங்கள் குடும்ப ட்ரஸ்ட்டாக வைத்து கொண்டீர்களே என்றால் அந்த சொத்து காப்பாற்றப்படும். அல்லது என்ன செய்யுங்கன்னு கேட்டால் வந்து எழுதாமல் போயிருங்க. இருக்க சொத்துக்களை தான தர்மம் பண்ணிவிட்டு ஏழைப்பாளையில் கொடுத்துட்டு போங்க, அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். பள்ளிவாசலுக்கு தர்காவுக்கு அது போக என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இதில் வந்து நம்மள்கிட்ட ஒரு மிஸ்டேக் அதில் இருந்துச்சு. அந்த வக்ஃபில் வந்து பலதரப்பட்ட ஆளுக்கு இருக்கிறாங்க. அந்த வக்ஃபில் பள்ளிவாசலும் இருக்கும், தர்காவும் இருக்கும், அதெல்லாம் அந்த வக்ஃபில் தான் இருக்குது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இருந்தாங்களா, இதை வச்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால் அந்த தர்கா கூட்டத்தெல்லாம் அவங்க ஆதரவாக திருப்பிட்டாங்க. இப்போ தர்கா கம்பெனிலாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நல்ல திட்டம் இது, தர்கா சுத்தம் எடுத்து இவங்க இதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க, இனிமேல் பிரித்து எங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த தர்கா கூட்டம்லாம் இப்போ ஆதரிக்குது. தர்கா கூட்டம் சூஃபி கூட்டம்லாம் எதுக்கு பெரிய எழுச்சி வரலன்னு கேட்டால், தர்கா கூட்டம் சூஃபி கூட்டம்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது நல்லது தான். ஏன்னு கேட்டால் வக்ஃபுன்னு ஒரே இதை வைத்துக்கொண்டு பள்ளிவாசல் தர்காவுக்குள்ளே சொத்தை பள்ளிவாசலில் செலவு பண்ணுறாங்க, தர்காவுக்குள்ளே தர்காவுக்கு தானே செலவு பண்ணணும், அதையும் வக்ஃபுண்டு ஒன்றாக்கி விட்டாங்கன்னு சொல்லி ஒரு அந்த சட்டத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய தனித்தனியாக பிரிக்கப்படும்னு சொல்லி. அதே மாதிரி இந்த போரா இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வக்ஃபு சொத்துக்கள் இருக்குது. ஷியாக்களுக்கு தனி வாரி அமைக்கப்படும், அதெல்லாம் அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, முஸ்லீம்லேயே சில பேர் எங்களுக்கு தனி வாரியமாக நாங்களும் ஆதரிக்கிறோம், அப்போ இந்த தீர்மானம் சிறப்பானதுன்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்களையும் உண்டாக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் அந்த வக்ஃபு வந்து பிரிக்கப்படாமல் எல்லாம் வக்ஃபுன்னு முறைப்படி சரியில் பிரித்து தான் இருக்கணும். இந்த தர்காவையும் பள்ளியாசனம் உண்டாக்க முடியுமா? அல்லாஹ் வணங்குறதுக்குரிய சொத்தை கொண்டு அவனுக்கு கொடுக்கவும் முடியாது, கண்டதை வணங்கக்கூடிய சொத்தை கொண்டாந்து இங்கே எடுக்கவும் முடியாது. ஆனால் அந்த பிரித்து ஆளாமல் நினைச்சிட்டாங்கன்னா வக்ஃபு சொத்துக்கள் அப்படி தான் வச்சுருந்தாங்க. இதை வந்து என்ன செய்யறான், அதை கண்டுபிடிச்சி இதை வந்து இவங்க தர்காக்காரங்களாம் வென்றெடுப்பதாக இருந்தால் உங்கள் தர்கா சொத்தை எல்லாம் இவங்க வந்து பள்ளியாசலுக்கு ஆக்க பார்க்குறாங்க, பிரிச்சுருவோன்றோன்னே சிறந்த சட்டம்னு கத்துறாங்க. யார்? இந்த தர்கா கூட்டமும் தரிகா கூட்டமும் சூஃபி கூட்டமும் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இன்றைக்கி பேசக்கூடிய பெரிய பெரிய தர்காவை நிர்வகிக்கிறவர்கள்லாம் இது நல்ல சட்டம்ங்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தனி இது வரப்போகுது, இப்போ தர்காவுடைய முன்னேற்றத்துக்கு உள்ளதாக வரப்போகுதுங்கிற அடிப்படையில் செய்கிறாங்க. அதனால் அந்த ஒரு விஷயத்தை வைத்து பிரித்தாண்டுட்டாங்க. எல்லாம் ஒன்றுலாம் சேர முடியாது. இந்த வக்ஃபு சம்பந்தமாக செஞ்சால் அந்த தர்கா கூட்டம் தரிகா கூட்டம்லாம் ரோட்டில் நிற்காது. சிஏக்கு நின்ற மாதிரி சிஏன்னு அனைவருக்கும் உள்ள ஒரு விஷயம், நம்மளை 2-3 பிரிய முடியாது. இதில் பிரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்ட ஒரு காரணத்தினால் ஒரு பின்னடைவாக இருக்கிறது. அதனால் அந்த சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யணும், நாம் தான் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு தகவலாக சொல்லிக் கொடுக்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.